ஹலோ திருச்சி மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, திருச்சியில் இருக்க பெரிய காமராஜர் ரோரியில் இருக்க பிள்ளையார் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பாருங்களேன், பிள்ளையார் எவ்வளோ அழகான ஒரு கலர் கொடுத்து அழகாக பின்னாடி மலைக்கோட்டையோட இது போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. இவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த குரூப் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க, வேறு லெவல். பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. சூப்பர். அடுத்து பார்த்திங்கன்னா, திருச்சியிலேயே டாப் ஹைட்டான பிள்ளையார்னால் நம்ம பீமநகர் பிள்ளையார். இது நம்ம பீமநகர் பிள்ளையார் பக்கத்துலேயே ஒரு குரூப் பண்ணியிருந்தாங்க. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. மாடு இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி கள்ளத்துறை பிள்ளையாருங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்கள. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு பிள்ளையாருங்க. மலைக்கோட்டைக்கு மாணிக்க விநாயகர்னால் நம்ம சந்து கடைக்கு மாப்பிள்ளை விநாயகருங்க. இந்த பிள்ளையார் இவங்க பண்ணுற குழு, இவங்களை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்த குழுங்க. இந்த குழு எப்படி பண்ணுறாங்கன்னா, வருஷத்தில் 3 நாள் பண்ணுறாங்க. அதாவது திருச்சியில் எல்லா பிள்ளையாருமே 3 நாள் பண்ணுவாங்க. இவங்களும் அந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து கொண்டாடுறாங்க. என்னென்னலாம் வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் பிள்ளையார் வீதி உலா வருவார். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, வீதி உலா. காலையில் கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. கணபதி ஹோமம் முடித்தோன்னே ஈவினிங் பிள்ளையார் ஊர்வலம், வீதி உலா. எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக கொண்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக இந்த குழு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க, சாமியை கும்பிட்டுக்கோங்க, சொல்கிறேன் நான். வீதி உலாலாம் போதுங்க. அதாவது பஜார்லாம் சுற்றிட்டு தெரு எல்லாத்துக்கும் சாமி வீதி உலா ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் வச்சிடுறாங்க சாமியை. போய் கோயிலில் சாமியை வச்சக்கப்புறம் நைட்லேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு நடக்க போகிற அன்னதானத்துக்காக நைட்லேருந்தே காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. மதியானம் கரெக்டாக ஒரு 11:30 போல் அன்னதானம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், எவ்வளோ ப்ரிப்பேர்டாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த அன்னதானத்துக்கு. அன்னதானத்தில் எவ்வளோ விஷயம் வைக்கிறாங்க சாப்பாட்டில். பாருங்கள், உப்புலேருந்து ஆரம்பித்து அக்கார உடசல், கூட்டு, பொரியல், அப்பளம், ஐஸ்கிரீம், எவ்வளோ விஷயம் வைக்கிறாங்க. குஸ்கா வைக்கிறாங்க, ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர். ஒரு நார்மலான அன்னதானம் இல்லாமல் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. அதுவும் இந்த குரூப் எப்படி பண்ணுறாங்கன்னா, பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே இல்லைங்க. இவங்க இங்கே இருக்கிற அவங்க நண்பர்கள் குழு சேர்ந்தே இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற அமௌண்ட்லாம் போட்டு அவங்களே பண்ணுறாங்க. லட்டுலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு 100 பேர் 200 பேர்லாம் இல்லைங்க, 800 பேருக்கு செய்கிறாங்க. 800லேருந்து 900 பேருக்கு செய்கிறாங்க அன்னைக்கு மட்டும். கிட்டத்தட்ட இவ்வளோ பேருக்கும் இங்கே இருக்க கொஞ்சம் பேர் சேர்ந்தே பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஸ்பான்சர்லாம் கிடச்சா நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவங்களால் இன்னொரு 1000 பேர் கூட போட முடியும். ஸ்பான்சர் இல்லாமையே நண்பர்களுக்கும் சேர்ந்தே இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா, ஸ்பான்சர்ஸ் கிடச்சா இன்னும் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்க அந்த குரூப்பில் பேசிட்டு யார் வேணால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்துக்கு. அங்கே மக்கள் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நண்பர்கள் இல்லாமல் அங்கே இருக்க பசங்க சுற்றி ஏரியாவில் உள்ளவங்களாம் இவங்க அன்னதானம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தானத்திலே பெரிய தானம் அன்னதானங்க. அதையே இவங்க பண்ணுறாங்க. ஒருத்தவங்க பசி ஆத்துறதை விட அப்படி என்னங்க பெரிய புண்ணியம் நம்ம சேர்த்துற போகிறோம். அந்த விஷயத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாங்க. அவங்க இவ்வளோ பேருக்கு பண்ணுறதுன்னா, இவங்க இத்தனை வருஷமாக அதை பண்ணுறது இதனால தான் நான் நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த அன்னதானத்தினால தான். எவ்வளோ பேரோட பசி ஆற்றுறாங்க, சும்மா இல்லைங்க. அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகிருங்க. குத்துவிளக்கு பூஜை இதுவுமே எப்படி பண்ணுறாங்கன்னா, குத்துவிளக்கு பூஜை டோக்கன் வரிசையாக பண்ணுறாங்க. ஒரு 100 டோக்கன் அப்படின்னா ஒரு டோக்கன் 100 ரூபாங்க.
அந்த 100 ரூபாவில் எவ்வளோ விஷயம் அவங்க தராங்க, எத்தனை பேர் அதில் வருஷம் கலந்துக்கிறாங்க. அந்த அந்த அன்னதானம் பண்ணுறாங்களே, அந்த விஷயம் முடிஞ்சோடனே அந்த டைம்னஸ் கொஞ்சம் கூட இல்லைங்க அவங்ககிட்ட. உடனே அடுத்து புத்துலர் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. விளக்க எண்ணெயிலேருந்து தேங்காயிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பர்ஃபெக்டாக பார்த்து இத்தனை பேருக்கும் பண்ணுறாங்க. மகந்தனை போற்றிடுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகந்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். அங்கே இருக்க எல்லாருக்கும் கிஃப்டாக சில்வர் குடம் கொடுக்குறாங்க. சூப்பர் விஷயம் இல்லை? கை தொழுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகந்தனை போற்றிடுவோம். கொம்பனை போற்றிடுவோம். ஓம் எனும் கணவ வடிவாய் திகழ்ந்திடும் ஒற்றை கொம்பனை போற்றிடுவோம். ஒரு தரம் அழுப்படை ஒரு தரம் சமண்டலம் அபய கரத்தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழ